வணக்கம். என்னோட அட்ரஸ் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நாமக்கல் மாவட்டம், பரமத்தி வேலூர் வட்டம், சித்தமுண்டி கிராமம், சின்னாம்பாளையம். என்னோட பேர் விஸ்வநாதன். கோழிப்பண்ணக்காரர் விஸ்வநாதனா எல்லாத்துக்கும் தெரியும். உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்காக நான் ஆசைப்படுறேன். ஆரம்பத்தில் தென்னை மரத்துக்கு என்னென்னமோ போட்டு பார்த்தேன். போட்டால் ஓரளவுக்கு காய்க்குது, மறுபடி சங்கிடுது. உடனே போட முடியல, ரசாயன உரத்தை போட்டு 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 சங்கி போயிட்டோம். அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிச்சுனாங்க, சில வல்லுநர்கள் ஆலோசனைப்படி லேப் கெமிக்கல் மூலமாக நாங்களே ரூட் டானிக் தயார் பண்ணோம். அதாவது வேர் டானிக் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ரெடி பண்ணி கட்ட ஆரம்பித்தோம். வேரில் கட்டணும். வேரில் கட்டுறதுக்கு முதல்ல மரமெல்லாம் ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரி சிகப்பாகவும் அப்படி இப்படி இருந்தது. உங்களுக்கு கட்டின பிற்பாடு மரத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. நல்ல காய்ப்பு இருந்தது, காய் சைஸ் இருந்தது. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு 4 தடவை கட்டி பார்த்துட்டு என்னோட மரத்தை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, என்னங்கண்ணா வைக்கிறீங்க, உங்கள் மரத்துக்கு என்னங்கம்மா வைக்கிறீங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் இப்படி சொன்னேன், எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெவர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நெவர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்க எல்லாம் நம்மளுடைய மருந்து வெளியில் போக ஆரம்பிச்சது. போக ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு விவசாய சங்கத்து மூலமாக காவேரி தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனம்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அதிலிருந்து மெம்பர்ஷிப் ஆனோம். அதிலிருந்து நாங்கள் டானிக்கை கட்ட ஆரம்பித்தோம். கட்ட ஆரம்பித்த பிற்பாடு மரம் எல்லாமே நல்ல டெவலப்மெண்ட்டில் இருந்தது. நம்ம மரத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க நிறைய பேர். பார்த்த பிற்பாடு ரசாயன உரத்தை சுத்தமாக கம்ப்ளீட் நிறுத்திட்டேன். ரசாயன உரம் கொடுக்கறதுல என்னென்ன நமக்கு தேவையோ அத்தனை கெமிக்கலும் அதில் ஆக்ட் பண்ணி லேப் கெமிக்கல் மூலமாக இது பண்ணணும். அதில் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், சல்ஃபர், அயன், துத்தநாகம், காப்பர், மேக்னீசியம், மாலிப்பட்டினம், போரான் இப்படிங்கிற ஒரு சத்துக்கள் அனைத்தும் நிறைந்த ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணி வேர் நுண்ணூட்ட டானிக்கு கட்டுறோம். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மோனோக்ரோட்டோபாஸ் எடுத்தோடனே அவங்களுக்கு அது மட்டும்தான் பேர் நினைவில் வருது. மோனோக்ரோட்டோபாஸ் கட்டுங்க, மோனோக்ரோட்டோபாஸ் கட்டுங்க. தொடர்ந்து 4 வருஷத்துக்கு மோனோக்ரோட்டோபாஸ் கட்டிட்டு 5வது வருஷம் மேலே மரத்தை என்னது பார்த்தீங்கன்னா குறுத்து சிறுத்து போயிடும். ஏன்னு கேட்டால், அந்த மரத்தை ட்ரெஸ் பண்ணுறோம், அதிகமாக போர்ஸ் பண்ணுறோம், காய்க்க வைக்கிறதுக்கு போர்ஸ் பண்ணுறோம். ஆனால் முதல் வருஷம் நல்லா காய்க்கும், இல்லைன்னு சொல்ல வரல, காய்க்கும். 2வது வருஷம் காய்ப்பு திறன் குறையும். சரி, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ஒருத்தருக்கு நமக்கு தலைவலி வருது. தலைவலி வந்தால் என்ன செய்வோம்? ஒரு மாத்திரை போடுவோம். என்ன ஆம்ஸ் போடுவோம்? டோலா 650 அல்லது ஏதோ ஒரு மாத்திரை போடுறோம். ஒரு பவரில் 300 பவர் 400 பவர் இருக்கிறத போடுறோம். அடுத்த நாள் தலைவலி வருது, உங்களுக்கு 300 பவர் போட்டால் கேட்காது, 400 பவர் போடணும். அடுத்த நாள் பவர் வருது, இப்போ தலைவலி வருது, 600 பவர் போடணும். இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகி முடிஞ்சு போயிடும். இதே தான் தென்னை மரத்துலையும். மோனோக்ரோட்டோபாஸ்ங்கிறது ஒரு ஊடுருவி பாயும் செயல்திறன் கொண்டது. அதை மரம் ட்ரெஸ் ஆகி போய் சில இடத்துல பொள்ளாச்சி சைட்லாம் சில விவசாயிகளை போய் சந்தித்தோம். அவங்க மோனோக்ரோட்டோபாஸ் கட்டி மரம் வேத்து போய் ஊற்றுனது எல்லாம் நாங்கள் கேமராவில் எடுத்து வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு அதுக்கு ஆட் பண்ணுறேன். மரம் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால் மரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாம் முதல் ஒரு வருஷத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. இதை பிறகு 6 மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தா போதும். இன்னைக்கு தென்னை மரம் எங்கள் ஏரியாவில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே குத்தைக்கு விட்டுருவோம். வருஷ குத்தைக்கு விட்டுருவோம். வருஷ குத்தைக்கு விடும்போது வருஷ குத்தைக்கு வாங்குறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரம் நல்லா இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க, அவரை மாதிரி தோட்டத்தை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. எப்படி மாசத்துல ஒரு 6-7 பேர் விவசாயிகள் இங்கே வருவாங்க பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் வால்வு போட்டிருக்கேன் நான், ஸ்கை கம்பெனிலேருந்து. அவங்க அற்புதமாக செஞ்சு தராங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் இந்த கேமரா மூலமாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் வால்வுங்கிறது அதே மாதிரி தண்ணி தேவையான தண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். தினம் குழந்தைக்கு பால் காட்டுற மாதிரி என்ன தேவையோ அது மரத்துக்கு அன்னன்னைக்கு கொடுக்குறோம். தேவையில்லாத தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது கொடுத்த பிற்பாடு அதில் என்னென்ன சத்து அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி தென்னை டானிக் என்பது ஒரு விவசாய பயன்பாட்டிற்காக தயாரிக்கப்படும் ஒரு வகை திரவ உரம் அல்லது ஒரு தாவர ஊட்டச்சத்து மூலக்கூறாகும். காவிரி தென்னை டானிக்கில் தலை, மணி, சாம்பல், சுண்ணாம்பு, கால்சியம், இரும்பு, துத்தநாகம், காப்பர், மெக்னீசியம், போரான், மாலிப்டினம், கோபால்டேட் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் எல்லாமே இதில் இன்னும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுறோம். இதில் எங்ககிட்ட என்னென்ன கிடைக்குது ப்ராடக்ட் அப்படின்னா, மீன் அமிலம், கலவை உரம் நுண்ணூட்டம், வேர் டானிக்கு,
இதுல இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறோம். என்ன பண்ணிருக்கோம்னா ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய், ஆர்கானிக் சோப்பு, தேங்காய் எண்ணெய், ஃப்ரெஷ் சோப்பு, நலுங்கு மாவு, அதே மாதிரி சத்து மாவு, ஒரு ஷாம்பு, இயற்கையான ஷாம்பு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற கெமிக்கல் ஷாம்பு இல்லாமல் சாதாரணமான இயற்கையாக தலையில் தேய்க்கக்கூடிய ஷாம்பு. அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் அப்படி உங்களுக்கு தேவைப்படும் போது எந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, எங்களுடைய தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் வருவார். இப்போ அவரோட நம்பரும் சொல்கிறேன், என்னோட நம்பரும் சொல்கிறேன். என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க, 99 420 56 456. இன்னொரு தடவை சொல்கிறேன், 99 420 56 456. தம்பி சுப்பிரமணியம் அவர் நம்பரு 99 436 230 54. 99 436 230 54. அரிமா சுப்பிரமணி அவரு வந்து இப்போ கேமராக்குள்ள வருவாரு. நான் சொல்றேன் அவரை. வாங்க சுப்பிரமணியம் அவர்களே. தம்பி சுப்பிரமணியம் அவர்களே வணக்கம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. சரி, எப்படி என்னோட ரூட் டானிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன உங்களுக்கு கிடைச்சது? அவரோட உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்குங்களேன். அதுதான் நான் உங்ககிட்ட வந்து நான் நம்மளோட ஒரு மரத்தை பார்த்துட்டு உங்க மரத்துக்கு பாக்குறது உங்க தோப்புக்கு ஒரு நான் வந்திருந்தேன். சரிங்க. அப்புறம் மறுபடியும் நாங்க வந்து இந்த நாமக்கல் காவேரி தென்னை உற்பத்தியாளர்னு சொல்லி விவசாயில சேர்த்து ஒருங்கிணைச்சு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அந்த லிங்க்ல உங்களை வந்து பாக்குறதுக்கு அடிக்கடி சந்திப்பேன். அப்ப வந்து உங்க மரம் நல்லா இருக்குது, நானும் ஒரு 500 மரம் வச்சுக்கிறேன், எனக்கும் கட்டணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டானிக் கொடுக்குற கொண்டு கட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் மறுபடியும் நான் வந்து கொண்டு போய் ஆளுநர் வச்சு கட்டினேன். ஆனா மர தெளிவா கொஞ்சம் நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்து கட்டுனதுல திருப்தியா இருந்ததுங்க. அப்புறம் தான் வந்து நான் வந்து நம்ம நாமக்கல் காவேரி தென்னை உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் ஒரு 500 விவசாயிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் 1000 மரம் 500 மரம்னு வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து உங்கள்ட்ட கேட்ட, நீங்க தான் வந்து நான் கோயம்புத்தூர் இருக்கிறேன், நீ வந்து உங்க விவசாயிக்கு கொஞ்சம் நல்லா செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்களா. அதுக்கோசரம் நான் வந்து இப்போ வந்து ஆளுநர் வச்சு நான் கூட தான் டானிக் வாங்கிட்டு இருக்கிறேன். வாங்கிட்டு கொண்டு எல்லா விவசாயம் கட்டுறேன். எல்லாத்துக்கும் வந்து ஒரு பொட்டு கூட வந்து கீழே உழுகாம, மெயின் வந்து அதுதான் தேவைங்க. தென்னை மரத்துக்கு தான் வந்து மெயின் வந்து வந்து கீழே போனா வேஸ்ட் ஆகும். இப்ப நீங்க கட்டுறீங்க இல்லையா, நீங்க லேபர் வச்சு கட்டுறீங்க இல்லையா? ஆமாங்க. கட்டும் போது வேருக்கு கீழே லீக் ஆகாத அளவுக்கு கட்டிடுவீங்களா? அப்படித்தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐஸ் டியூப்ல இப்ப கட்டுறது இல்லைங்க. சாம்பார் பாக்கெட் வச்சுங்க, உள்ள வந்து இப்படி திருப்பி கட்டிட்டு பேப்பர் வெளியே எடுத்துட்டா அதுல வந்து வேற மெத்தட்ல கட்டுறீங்க. ஆமாங்க, அந்த மெத்தட்ல கட்டி நாங்க வந்து கிளீன் பண்றோம். ஒரு போட்டு அடியில நியூஸ் பேப்பர் போட்டா கூட ஒழுங்கு கூட. ஆமா, அந்த அளவுக்கு தெளிவனஸ், அந்த அளவுக்கு நீட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து இப்ப வந்து விவசாயம் எல்லாம் வந்து இப்ப வந்து எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து ஒரு வித்தியாசமா இது வந்து நம்ம வந்து கட்டுறானே ஒரு 200 மில்லி ஒரு பாக்கெட்டுக்கு 200 மில்லி நாங்க வந்து இது கட்டுறதுனால அந்த விவசாயிகளுக்கு வந்து எல்லாம் வந்து 50 மில்லி 75 மில்லி தான் கட்டுறான்னு சொல்றாங்க. நாங்க வந்து நம்ம இதை வந்து நீங்க சொன்னதே 200 மில்லி தான் கட்ட சொல்லி தான் இது பண்ணாங்க. அதனால நாங்க வந்து 200 மில்லி கட்டிருக்கிறோங்க. அதெல்லாம் வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க. இப்ப கூட கட்டிட்டு இருக்கிறாங்க பசங்க, வந்து பாருங்க, வந்து பாக்கலாம். பக்கத்துல கட்டுறாங்க. சரி, வந்து நீங்க வந்து பசங்களை வச்சு கட்டுறீங்க. அண்ணங்கிட்ட எங்கிட்ட மருந்து வாங்கிட்டு போறீங்க, வாங்கிட்டு போய் கொள்ளலாம் வச்சு வைக்கிறீங்களோ? ஒரு இல்லைங்க, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து விவசாயிக்கு போய் சேரணுங்க. அந்த விவசாயி வந்து அதனால பயன்பட்ட பிற்பாடு நம்ம ஏதோ ஒரு 2 ரூபாய் சேர் கூட நம்ம போக்குவரத்து பண்ணலாமுங்க. இன்னைக்கு எவ்வளவு கட்டுறீங்க? இப்போதைக்கு நாங்க வந்து ஒரு மரத்துக்கு 40 ரூபாய்க்கு கட்டுறோங்க. கட்டி கொடுத்துறீங்க? ஆமா, கட்டி கொடுத்து எல்லாம் கட்டி கொடுத்துறோங்க. எங்களுக்கு அதுல என்ன தூரமா இருந்தா கொஞ்சம் ஆகுங்க. நாங்க வந்து பக்கமா இருந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்குள்ள இருந்தா இந்த ரேட்டு கட்டுறோங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, லாபம் இல்லாத யாரும் தொழில் பண்ண முடியாது. நம்ம போறதுக்கு வர்றதுக்கு நம்ம சாப்பிடறதுக்கு தொழிலுக்கு லாபம் வேணும். கணிசமான லாபம் வச்சு பண்ணணும் அப்படிங்கறது உங்களுடைய நம்ம சங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு. சங்கத்து மூலமா பண்றதுனால மத்த விவசாயிகள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இப்ப எப்படிப்பா சங்கத்தை பேர் கட்டுறாதீங்க, இந்த மாதிரி பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம பண்றது கரெக்ட், நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கரெக்ட். இப்போ சில விவசாயிகள் கிட்ட கட்டினீங்க, சில விவசாயிகளுடைய கருத்து என்ன? சில விவசாயிகள் கருத்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உடனே கேட்குமா கேள்வி, உடனே கேட்டு உங்களுக்கு இதாயிருமா அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் தாட்டி கட்டி ஒரு 2 கட்டி அதுக்கு மேலதான் நம்மளுடைய இது வந்து உங்களுக்கே புரியும். ஆமா, மட்டை வந்து செவையான இருக்கும். இதை கட்டி ஒரு பாத்தீங்கன்னா மேல் மட்டை பூரா வந்து
மேல் மட்டை பூரா வந்து உங்களுக்கு வந்து கருப்பாயிரும். இது மாதிரி செவையான் இருக்கிற மட்டை மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கும். மேல இருக்கிற மட்டையெல்லாம் வந்து இப்படி இதே லைன்றதுனால இப்ப கட்டு 4 மாசம் ஆயிடுச்சுன்னா புது மட்டை வரது பூரா கருகருப்பா வரும். அழகான ஒரு இதுவாகும். எல்லாம் ஒருத்தர் இப்ப கட்டின விஷயம் சொல்றாங்க. அதாவது முதல்ல இருந்ததை விட மரம் நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, கருகருப்பா இருக்கு, பச்சையமா இருக்கு, பச்சை அப்படிங்கறது சொல்றாங்க. ஆமாங்க. இலவசமா மண் பரிசோதனை பண்ணி கொடுத்துருங்க. இலவசமா மண் பரிசோதனை அடுத்தாட்டி வந்து பரிசோதனை பண்ணி மண் பரிசோதனை அடிப்படையில அடுத்த முதல் டானி கேட்டவங்களுக்கு இலவசமா மண் பரிசோதனை பண்ணி நல்ல ஒரு அருமையான திட்டம். மடி வந்து அவங்க வந்து நம்மளுக்கு மடாலாட்டி மருந்து கட்டல அவங்க பரிசோதனை என்ன சத்து கம்மியா இருக்கு அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி அழகா வந்து இதுல வந்து என்ன பயன் தெரியுங்களா? குறும்பு உதறுதல், உள்ளிக்காய், மட்டை சேருதல், குலை ஒடிதல் மற்றும் வாடல் நோய், சிவப்பு கூண்டு வண்டு தாக்குதல் நம்ம வசதி பண்றோம்னு சொன்னா நம்ம பெரிய மரத்துக்கெல்லாம் வந்து சிவப்பு கூண்டு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. நாம வந்து கரெக்டா அந்த ஒரு பாலை வர கண்டிஷன்ல நம்ம வந்து கரெக்டா அந்த போய் பார்த்து மருந்து கட்டினா தான் சிவப்பு கூண்டு உள்ள வர அளவுக்கு பாத்துக்கலாம். அதாவது மரத்தை கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி மரம் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியா வருது. இப்ப எப்படி நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லா ஊட்டச்சத்தா தர்றாங்கல்ல, அது அந்த மாவு சாப்பிட வைக்கிறாங்க, இந்த மாவு சாப்பிட கண்ணு வந்தா போதும்னு நினைக்கிறது வந்து காய்க்காது. முதல்ல இருந்தே ஆரம்பத்துல பாலை வெளியே தள்ள ஆரம்பிச்சோடனே நம்ம கொக்கனட் டானி கட்டணும்னாவே நல்ல முறையில அந்த பாலை வெளியே தள்ளுற பாலை காயாம நோட்டீஸே நான் தந்திருக்கிறேன். ஒண்ணு பெருசா நம்ம விளம்பரம் ஒண்ணு வேண்டாம். ஆமாங்க, நாங்க ஒரு விஷயத்தை தான் காமிக்கிறதுங்க. சரி, இப்ப என்னோட தோட்டத்தை தம்பி கேமராமேன் அவர்கள் காட்டியிருப்பாங்க உங்களுக்கு நம்ம பேசும்போது. ஆமாங்க. இப்ப அடுத்தது வந்து உங்க தோட்டத்துக்கு போறோம். ஆமாங்க. உங்க தோட்டத்து மரத்தை போய் பார்க்கலாம். போலாமா? ஓகே, எந்திரிங்க. இப்ப வந்து பாலசுப்ரமணியோட தோட்டத்துல கட்டிட்டு இருக்காங்க. அதை நம்ம பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். வாங்க லேபர் பார்ப்போம். சுப்பிரமணி வாங்கண்ணா. எப்படி கட்டிட்டு இருக்கீங்க? கட்டிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு நாளா பசங்க? தம்பி வணக்கம். எவ்வளவு நாளா கட்டிட்டு இருக்கீங்க? நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு வருஷமா சுப்பிரமணி அவர்கள்ட்ட வேலை பாக்குறீங்க. சரி, எல்லா இடத்துக்கும் ஏரியாவுக்கும் போவீங்க இல்ல? சரி, எல்லா ஏரியாவும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் போவீங்க. சரி, ரைட், ஓகே. நீங்க எப்படி கட்டுறீங்கன்னு கொஞ்சம் டெமோ காட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, இது மாதிரி பெரிய வேர் தான் கட்டுவோம்னா கட் பண்ணிட்டு வாங்க. நீங்க வந்து பேப்பர் சாம்பார் பாக்கெட்டை வந்து உள் பக்கமா விடுறீங்க இல்லையா? உள் பக்கமா விட்டு என்ன பண்ண போறீங்க? நூல் போட்டு கட்டிடுவாங்க. வெட்டாமே விடுறீங்க? புரியல. அது கட்டிட்டு தான் வெட்டுவாங்க, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கட்டா மருந்து வேஸ்ட் ஆயிடும். ஓஹோ, மெத்தட் ரொம்ப அற்புதமான மெத்தடா இருக்கு. எல்லாரும் வந்து ஐஸ் டியூப்ல தான் கட்டுவாங்க. ஐஸ் டியூப்ல கட்டுவாங்க, இல்லைன்னா பாக்கெட்டை உள்ள விட்டு கட்டுவாங்க. அதுல லீக் ஆகும். அது லீக் ஆகும், இது சுத்தமா லீக் ஆகாது. ஓகே 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 ஓகே, சூப்பர். பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி பண்றீங்கன்னு. ஓகே, முடிச்சு போட்டீங்க. அடுத்தது வாவ், சூப்பர். இப்ப என்ன பண்ண போறீங்க? ஓ எஸ், சூப்பர். நீங்க போட்ட முடிச்சு உள்ள போயிருச்சு. மருந்து வந்து எங்கேயுமே உள்ள வெளியில வர்றதுக்கு, லீக் வர்றதுக்கு சான்சஸ் இல்ல. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போறீங்க? 200 மில்லி மருந்து ஊத்தியாச்சு. இப்ப அதுல மருந்து எத்தனை மில்லி ஊத்துனீங்க? 200 மில்லி. ஓகே. நாட்டு போட்டு ஒரு நாட்டு மட்டும். ஒரே நாட் முடிஞ்சது. ஓகே, சூப்பர். வாவ், சூப்பர். தெளிவா பண்றீங்க தம்பி. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சரி, உங்ககிட்ட எவ்வளவு ஆள் வேலை செய்யறாங்க சுப்பிரமணி? எங்கிட்ட 10 பேர் வேலை செய்யறாங்க. சரி, இப்ப இங்க 2 பேர் தான் வேலை செய்யறாங்க. இன்னொரு குரூப் வந்து திண்டுக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு குரூப் பழனி. ஓகே, ரொம்ப அற்புதம். தாளவாடி சைடுல ஒண்ணு கொஞ்சம் பண்றாங்க. ஓகே, அப்புறம் கூட இங்க லோக்கல்ல இந்த 2 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. எல்லாம் 2 பேர் பிரிச்சு விட்டுறீங்க. 2 பேர் பிரிச்சு விட்டுறீங்க. நீங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிறீங்க. உங்க பேரு சொல்லுங்க தம்பி. முருகேஷ். எந்த ஊரு? ஆவரங்காடு. திடுமல் ஆவரங்காடு. ஓகே, நல்லா பண்றீங்க. ஓகே, தேங்க்யூ. வேலை பாருங்க. சரிங்க, இப்ப எல்லாம் சந்திச்சோம், பண்ணணும், எல்லாம் பாத்தீங்க. நீங்க உங்களுடைய தோப்புக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 99 420 56 456 காவேரி கோகனட் டானிக் என்ற பெயருக்கு நீங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. சுப்பிரமணியோட நம்பர்
சொல்லுங்க சுப்பிரமணியம். 99 43 62 30 54 99 43 62 30 54ங்க. இந்த 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கூப்பிடுங்க. நாங்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தரமான தோப்பா நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம்னு எங்களோட ஒரு இதுலயே இருக்கிறோம். அந்த லட்சியத்திலேயே இருக்கிறோம். ஓகே. தமிழ்நாட்டுல அழகான தோப்புகளா உருவாக்கி அழகான தென்னை விவசாயம் உருவாக்கணும். அதுதான் உங்களுடைய நோக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய தோப்புக்கு வந்து சில விவசாயிகள் நிறைய தவறு பண்ணியிருக்காங்க. பார்த்துருக்கேன். நான் நிறைய தோப்புக்கு போயிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். நிறைய தவறுகள் நடக்குது. நெருப்பு வைக்கிறது உள்ள, கண்ட வகையில் போட்டு உழவு ஓட்டுறது, இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்குது. அந்த தோப்பை நாங்கள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இலவச ஆலோசனை வழங்குறோம். நீங்கள் கூப்பிடுங்க, நாங்கள் உங்கள் தோப்பை வந்து பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபீஸ் எல்லாம் நாங்கள் இது பண்ணுறதில்ல. நீங்கள் டானி கட்டுங்க, கட்டாமல் இருங்க, அதை பற்றி சந்தோஷம். உங்கள் தோப்புக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து இலவச ஆலோசனை வழங்குவோம். இலவசமாக மண் பரிசோதனை பண்ணி கொடுக்குறாரு சுப்பிரமணியம் அவர்கள். இலவசமாக மண் பரிசோதனை பண்ணித்தரார். இந்த யூடியூப் நண்பர்களுக்கும் தமிழ் விவசாய சொந்தங்களுக்கும் எங்களுடைய அன்பு உறவுகளுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். தென்னை விவசாயிகளுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம்.